ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஸ்வீட்டி சமையல். இன்றைக்கி நம்ம சமையலில் சூப்பரான ஒரு சைடிஷ் தான் பார்க்க போகிறோம். இது ஒயிட் ரைஸ், சாம்பார் சாதம், தயிர் சாதம் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். சின்ன குழந்தைங்களுக்குலாம் ஒயிட் ரைஸோடு சேர்த்து சாப்பிட்டா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பெண்கள்லாம் கட்டாயம் சாப்பிட்ணும். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க கிச்சனுக்கு. ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். 100 கிராம் பாசிப்பருப்பு இதை போட்டலாம். 1.5 ஸ்பூன் துவரம்பருப்பு, 1.5 ஸ்பூன் கடலைப்பருப்பு. இப்போ இதை 2 தண்ணி ஊற்றி நல்லா கழுவிக்கலாம். பாசிப்பருப்பு, துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு 2 தண்ணி ஊற்றி கழுவியாச்சு. இப்போ இதில் 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ ஒரு குக்கர் அடுப்பில் வச்சு நம்ம கழுவி வச்சுக்கிற பாசிப்பருப்பு, துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு இதை ஊற்றிடலாம். இப்போ குக்கர் மூடி போட்டலாம். 2 விசில் வரட்டும், வெயிட் பண்ணலாம். ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் திருக்கி வச்சுருக்கிறேன், இதை போட்டலாம். பெரிய சைஸ் பூண்டு 5 இதையும் போட்டுக்கலாம். பூண்டு தோல் உரிச்சு தான் போட்டுருக்கிறேன். 1/2 ஸ்பூன் சீரகம் இதையும் போட்டுடலாம். இதெல்லாம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் குறகுறப்பாக அரைச்சிக்கலாம். தேங்காய் குறகுறப்பாக அரைச்சாச்சு. இப்போ இதை ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிக்கலாம். நான் 2 பெரிய வாழைப்பூ எடுத்து க்ளீன் பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். குக்கர் 2 விசில் வந்துச்சு. யாரெல்லாம் போயிடுச்சு திறந்து பார்க்கலாம். பருப்பு நல்லா வெந்துச்சு. இப்போ இதை ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிடலாம். ஒரு கடாய் அடுப்பில் வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் காஞ்சிச்சு. 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் உளுந்து, 1/2 ஸ்பூன் சீரகம், ஒரு மினிமம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், இதை போட்டலாம். 4 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், இதையும் போட்டலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை இதையும் போட்டலாம். சின்ன காஞ்ச மிளகாய் 2 கட் பண்ணி வச்சுருக்கிறேன், இதையும் போட்டலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டும். பச்சை மிளகா, காஞ்ச மிளகாய் இதோடைய காரம் மட்டும்தான். வெங்காயம் நல்லா வதங்கிச்சு. 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் இதையும் போட்டலாம். இந்த மஞ்சத்தூள் எண்ணெயிலே இந்த பச்சை வாசனை போகட்டும். ஒரு 2 நிமிஷம் வதக்கினா போதும். நம்ம பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கிற வாழைப்பூ இதையும் போட்டலாம். இது எல்லாம் நல்லா வதங்கட்டும். வாழைப்பூ க்ளீன் பண்ணி கட் பண்ணி மோரில் போட்டு வச்சா கருக்காது. வாழைப்பூ எண்ணெயிலே நல்லா வதங்கிடுச்சு. ஒரு 1/2 டம்ளர் தண்ணி மட்டும் ஊற்றிடலாம். இப்போ மூடி வச்சிடலாம். ஒரு 3 நிமிஷம் மட்டும் நல்லா வேகட்டும், அப்புறம் பார்க்கலாம். திறந்து பார்க்கலாம். நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் நல்லா வச்சு நல்லா வெந்துருச்சு. நல்லா சாப்பிட்டா இதுக்கு தேவையான 1 ஸ்பூன் உப்பு இதை போட்டலாம். இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுக்கிற பருப்பு இதை போட்டலாம். இப்போ இது எல்லாம் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம். நம்ம குறகுறப்பாக அரைச்சி வச்சுக்கிற தேங்காய் இதையும் போட்டலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா கிண்டிக்கலாம். தேங்காய் போட்டால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஹோட்டலில் செய்கிற அதே டேஸ்ட் நமக்கு கிடைக்கும். வாழைப்பூ கூட்டு ரெடி ஆயிடுச்சு. ஒயிட் ரைஸு, சாம்பார் சாதம், தக்காளி சாதம், புளி சாதம், லெமன் சாதம் எல்லாத்துக்குமே இது ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். சின்ன குழந்தைங்க கூட ஒயிட் ரைஸில் பிசைஞ்சு கொடுக்கலாம். எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. இது கசப்பே இருக்காது. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மை ஸ்வீட்டி சமையலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.